தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். பாமகவுடைய மிக முக்கிய தலைவர், அதாவது ராமதாஸ்க்கு அடுத்தபடியா இப்ப அன்புமணி தான். இப்ப எங்க சோசியல் மீடியா எதை திறந்தாலும் அவரை தான் பார்க்க முடியுது. இப்ப அவரு டெல்லி பயணம் போயிட்டு வந்தாரு சார், அது பின்னாடி என்ன நடந்துச்சு சார்? டெல்லி பயணம் போறது டெல்லியில தனக்குள்ள லாபியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் தனக்கு சாதகமான ஆப்ஷன்ஸை ஓபன் பண்ணி கொண்டு போறதுக்கும் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன்ங்கிறதுல எல்லா ஆப்ஷனும் இருந்தாதான் ஒருத்தர் அரசியல்ல சக்சஸ் பண்ண முடியும். ஒரு குறுகிய ஆப்ஷனே இல்லாம, அதாவது அலைன்ஸ் போகக்கூடிய பார்ட்டி ஒரு லெவல்ல போனா அவங்க பெரிய அளவு சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அன்புமணியும் எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓபன் பண்றாரு. தனிச்சு 10.5 மையமா வச்சு தனிச்சு நிற்கிறத ஒரு ஆப்ஷனா பாக்குறாரு. இது அவரு இந்த இடத்துலதான் ராமதாஸை தாண்டிய ஒரு தன்மை, ஆள்பலம், அதாவது நிர்வாகிகள் பலம் இருக்கிறதுனால அன்புமணிட்டு இருக்கு. ஆனா அந்த நிர்வாகிகள் 10.5 சொல்லி தனிச்சு நிற்பானான்னு கேட்டா அது பெரிய பிரச்சனை. நிற்க மாட்டான், நிற்க மாட்டான். இப்ப விஜய்கிட்டே அவன் தனிச்சு 214 சொன்னா நிற்க மாட்டான். எல்லாம் வியாபார கூட்டம். எப்பா விஜய் பற்றி இன்னெலிஜிபிள் விஜய் பற்றி பேசக்கூடியவங்க எல்லாம் குறிச்சுக்கிடுங்கப்பா. விஜய் இருக்கலாம் வியாபார கூட்டம், சுத்த வியாபாரிங்க, எந்த கொள்கையும் கிடையாது, ஒரு குறைச்சக்கரமும் கிடையாது. விஜய் வச்சு வியாபாரம் பண்ணணுங்கிறதா நோக்கம். ஜானாரிக்கு சாமிக்கு வியாபாரத்தில் அவன் தொழிலுக்கு சில கோடிகள் வந்துட்டு அவன் கோடிகளை கொடுத்து தன்னை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் ஒரு வியாபாரின்னு விஜய்க்கு எல்லா ஆட்களுக்கும் தெரியும். அவனும் வியாபாரி தான். 214 விஜய் நிக்க சொன்னா பணம் செலவழிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு அறுவடை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஓடிடுவான் அல்லது விலை போயிடுவான். இதுதான் நடக்கும். அதே மாதிரி அன்புமணி 10.5 ஃபைட் பண்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆனு நினைக்கிறதுல 10.5 அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தனி ஒதுக்கீடு 20% 2% டாக்டர் ஃபைட் பண்ண காலகட்டத்தில் உறுத்தா இல்லை என்றாலும் டாக்டர் சொல்லாத அதை இவர் சொல்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. என்ன மாடாலிட்டிஸ்ங்கிறது விஜயும் அன்புமணியும் பேசி முடிவு பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்ன செல்வாக்கு, ஏன்னா பலம் நிரூபிக்காத விஜய் நீங்க என்ன செல்வாக்குன்னு வச்சு முடிவு பண்ணீங்க. கருத்து கணிப்பெல்லாம் அன்புமணி மதிக்க மாட்டாரு. கருத்து கணிப்பெல்லாம் அன்புமணிக்கு 1% போடுவான். அப்ப 1%க்காக சீட் வாங்கிட்டு போவாரு அவரு. வட தமிழகத்தில் 5% பலம் உள்ள ஒரு கட்சி. அப்போ அவங்க விஜயும் அன்புமணியும் அதுல ஒருத்தருக்கு ஒரு புரிந்துணர்வோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவுன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு கூட்டணி வரலாம். அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான், 0% விஜய் தான். ஆனா இவரை சிஎம்ஆ சொன்னா இவ்வளவு வரும்னு நினைச்சு அன்புமணியும் விஜயும் ஒரு முடிவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம். அது யார் யாருக்கு என்ன பலம்ங்கிறத 2 பேரும் தான் பேசி முடிவு பண்ணிக்கணும். இம்மா நீங்க ஊடகத்திலேயோ நானோ பேசி முடிவு பண்ண முடியாது. 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டதுதான் ஒண்ணு. அடுத்த அன்புமணிக்கு ஆப்ஷன் விஜய் கூட நான் போயிருவேன்னு மிரட்டி விஜய் நானும் சேர்ந்துட்டோம்னா எடப்பாடி 3வது போயிருவாரு. வட தமிழகத்துல 90 தொகுதியில எடப்பாடி 3வது போயிருவாரு. அப்படி ஒரு மிரட்டி எடப்பாடி கிட்ட 35 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் வாங்குறது எடப்பாடி கிட்ட. ஆமா. இப்ப எனக்கு அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமிங்கிற மாதிரி எடப்பாடியை வீக்கன் பண்றது, எடப்பாடிக்கு பார்கெனிங் அடிக்கிறது சொல்லிதான் நம்ம செய்யறோம். நீங்க ஓபனா டிக்ளேர் பண்ணி தான் செய்யறோம். நம்ம இதுல மறைச்சோ இது பண்ணியோ நாடகம் போட்டோ எதுவுமே இல்ல, சொல்லிதான் செய்யறோம். மோடியை 24 டிஸ்ட் பண்ண பிறகு நம்ம அதை செய்வதற்கான காரண காரியங்களும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்ப இதுல அன்புமணிக்க பார்கெனிங்க ஏத்தக்கூடிய அளவுக்கு தான் அன்புமணி அரசியலில் சாதனை படைக்கன்னு விஜய்க்கு சொல்லிட்டா விஜய் நமக்கு எதிரே இல்லை, பொருட்டே இல்லை விஜய் நமக்கு. அப்போ விஜய சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை 3வது தள்ளிடுவாருன்னா எடப்பாடி 35 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் நம்ம தாக்கு பிடிக்கணும்னா எடப்பாடியில ஜெயிக்கணும்னா அன்புமணி கொடுத்துதான் ஆகணும்னு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே வேளையில எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் இல்லை. இப்போ அவருக்கு நிலைப்பாடு என்ன இருக்கும்? அப்பா அம்மாவும் சேர்ந்து வாங்க, நான் 35 சீட்டும் ஒரு ராஜ்யசபா தந்துரும் பாரு. 90 சீட்ல பாமக இல்லாம அவரால் ஃபைட் பண்ண முடியாது. இதான் ரொம்ப நுணுக்கமான இடம். 90 இடத்துல அதிமுக பாமக இல்லாம ஃபைட் பண்ண முடியாது. இது இங்க ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு களம் தெரியாது. என்னதான் பேசிட்டு இருப்பான். திமுகவுக்கு அண்ணா திமுக போட்டி, திமுக அண்ணா திமுக போட்டின்னு கிளிப்புள்ள மாதிரி அதே சொன்னதே சொல்லிட்டு இருப்பானுங்க. இது 98 ஜெயலலிதா அம்மையார் உருவாக்குன அரசியல். பாமக எதிர்ப்புன்னு அந்த 90 தொகுதியில நீங்க இப்பதான் ஒண்ணும் ஜெயிக்கலையே அந்த 90க்குள்ள. அந்த 90க்குள்ள என்ன லீட் பண்ணாரு? ஒரு அரியலூர், ஒரு ஜெயங்கொண்டான், 2ம் திருமாவளவன் எதிர்ப்பு, விசிகா எதிர்ப்பு, திருமாவளவன் எதிர்ப்பு, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை 2ம் விசிகா இவரு ரவிக்குமார் எதிர்ப்பு. இதையும் உண்மைங்க. நான் ஜெய்ஜீவன் ராம் தான் ஆட்சி
மத்திய ஆட்சியை வீழ்த்ததுக்கு முக்கிய காரணங்கிறத மறைக்காம சொல்லக்கூடியவன். அதே வேளையில விசிகா வெற்றி பெறாங்கன்னு தான் இந்த 2 தொகுதியிலையும் கிராமப்புற வன்னியர்கள் விசிகாவுக்கு எதிராக போனாப்புல. அதனாலதான் விசிகா அதிமுக கூட்டணி சேராது, உருப்படாது, எளிதவள நட்பாயிரும், 10 வருஷம் அரசியல் திருமாவளவன் போயிரும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். இந்த 4 தொகுதியில தான் அவர் லீட் காட்டினாரு. அப்ப இந்த 4 தொகுதி போதுமா? அப்ப உங்களுக்கு பாமக இல்லைன்னா ஒரு 30-35 தொகுதி அந்த 90 தொகுதிக்குள்ள அதிமுக ஜெயிக்கிறது இல்லாம போயிரும். பாமகவுக்கு ஒண்ணு வராது. அப்ப பாமக பிளவுபட்ட சூழ்நிலையில கூட ஒரு பாமகவாவது தனக்கு தேவை. அப்ப அன்புமணி டஃபா பார்கெயின் பண்ணாருன்னா அவரே எடப்பாடிக்கு வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில அவரே அங்க எடப்பாடி இறங்கி வந்தாகணும். அவரே நம்ம சொன்ன கணிசமான சீட்டும் ராஜ்யசபாவும் வாங்கிடலாம். ஓ, அப்ப ஒரு 90 தொகுதிகள்ல அதிமுக நிக்கணும்னாலே பாமக வேணும், இல்லாம முடியாது. அப்போ ஏதாவது ஒரு பாமக வேணும். இதுதான் அன்புமணிக்கு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா அன்புமணியோட அந்த கூட்டணி அரசியல் அன்புமணிக்கு இது அடையணும்னா நான் விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவோம்னா எடப்பாடி 3வது போயிருவாரு. ஏன்னா அங்க பாஜகவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல, மைனஸ். அதத்தான் டாக்டர் ஐயாவும் பாரத் மாதா கே ஜெயினு வந்தாங்கன்னு அண்ணாமலை பேர் தெரியலன்னு நக்கல் அடிக்கிறார். பாஜக சவுத்துல சூப்பர், வெஸ்ட்ல சூப்பர், தென் சென்னை இங்கெல்லாம் சூப்பர். அங்க நார்த்ல பாஜகவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாஜகங்கிற மைனஸோட நார்த்ல போகக்கூடிய சூழ்நிலையில அன்புமணி இல்லாம எடப்பாடி பழனிசாமியால ஃபைட் பண்ணிட முடியாது. அன்புமணியும் ராமதாஸ் அரசியல் படிச்சவர். அவரும் விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்ணி எடப்பாடிக்கு கிளியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அவரும் பாக்குறாரு. சார் என்ன சார் எடப்பாடி இன்ச்சா போட்டு அடிச்சு தம்சம் பண்றீங்க சார், ஒரு பாயிண்ட் யாரு எங்க இருந்து வந்திருக்குங்கிறது ஐயாவுக்கு காட்டணும்ல, அதுக்காக தான் நம்ம பண்றோம். ஏன்னா டாக்டர் ஐயாட்டே நம்ம விரோதத்தை விட்டுட்டோம். நமக்கு தரக்கூடிய ராஜ்யசபாவை மகனுக்கு கொடுத்தவர் அவரு தான். அன்புமணி யாரு நமக்கு? அப்போ நீங்க தான் எனக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணீங்க, நான் பண்ண அதுக்கு நியாயத்தை பண்ணல. ஆனா எதிரிய வச்சே எதிரிய அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரூல்ஸ். அதான் நீங்க ஓகே, அதெல்லாம் நம்ம முடிச்சுக்கிட்டு பொறுமை பேசிக்குவோம் டேனியல், முடிச்சுக்கிட்டு பேசுவோம் டேனியல். முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட பேசத்தான் போறோம். கண்டிப்பா சார். சார் இந்த டெல்லி பஞ்சாயத்து ராமதாஸ் அன்புமணிக்கு ஒரு டெல்லியில பஞ்சாயத்து ஏற்பாடுலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் கிடைக்குது சார். அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது டேனியல், பண்ண முடியாது. சீமான் கூட நான் கூட பஞ்சாயத்து பண்ண போறேன்னாரு. ஓகே, அவரை டாக்டர் ஐயாவுக்கு ஆளாதான் அன்புமணி பாப்பாரு. ஓ, டாக்டர் ஐயா கூட நம்ம கூட்டணி வச்சுக்கலாமா தம்பின்னு சீமான் ஆப்ஷன் ஓபன் பண்ணாரு. ஜி.கே. மணி மூலமா நானே ஓபன் பண்றாருன்னு சொன்னேன். சீமான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவர் கிளாரிட்டியோட தெளிவா இருக்கக்கூடிய லீடர். விஜய் மாதிரி வளவளா வெண்டக்கா இல்ல. சீமான் கிளாரிட்டியோட தெளிவா இருக்கக்கூடிய லீடர். விஜய் மாதிரி வளவளா வெண்டக்கா சந்தர்ப்பவாத வச்சோந்தி அரசியல் வியாபாரி இல்ல. வேண்டாயா, 28% நான் வந்த பிறகு நான் என் கூட்டணியை பற்றி பேசுறேன். இப்ப நான் 8% தான் இருக்கிறேன். நான் தனிச்சு நின்று வளர்றதுக்குள்ள வேலையை பாக்குறேன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்ப ராமதாஸுடைய மனநிலையில ஒரு திமுக பாசிட்டிவ் சென்ட்ரிக்கும் அன்புமணிக்கு விஜய் பாஜக அப்படி இருக்கிறதாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிறப்ப டெல்லி பாஜக ஒரு இடி ஐடி ரைடு ராமதாஸ் மேலேயோ இல்ல ராமதாஸ் குடும்பத்தின் மீதையோ வச்சா அது 2 பேரோட ஒன்றிணைவுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியே இடி ஐடிக்கு அச்சப்பட மாட்டாருன்னு சொன்னா அப்ப டாக்டர் ஐயா யாருங்க? எங்க டாக்டர் ஐயா யாருங்க? பயந்துருவாரா? சும்மா அதெல்லாம் இல்ல. அரசியல் ரீதியா யாரும் தங்களுக்கு என்ன நன்மை, என்ன கிடைக்கும், என்ன முக்கியத்துவம் தான் எல்லாருமே நகருவாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி 2024 பாஜக மீறி போகல. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், ரவீந்திரன் துரைசாமி டீம், 18% என்டிஏ அண்ணாமலை தலைவர், 8% சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்குள்ள எடப்பாடி கிட்ட இருந்த ஒரு 4% கட்சியும் கொண்டு 8, 18, 26, 26, 4, 30% ஒரு அணிய அண்ணாமலை கட்டிடுவாரு. ஆர்டி டீம் ஏற்கனவே சசிகலா விஷயத்துல சத்தியன் குருமூர்த்தியை தோக்கடிச்சு காட்டின ஆர்டி டீம், இலக்கணை பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையுமே 2021 தோக்கடிச்சு காட்டின ஆர்டி டீமும் சீமான் சீஃப் மினிஸ்டர் சாதிச்சு காட்டிடுவாங்கிற அச்சத்துல முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில 20% ஓட்ட 18 கூட கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, இதுதான் அவருக்கு லாபம். 2வது இடம் உறுதி. அச்சப்பட்டோ இடிக்கோ ஐடிக்கோன்னு சொன்னாருன்னா 24 போயிருக்கணுங்க. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் இது பண்ண மாட்டார். இப்ப நீங்க இதே கம்யூனிட்டி எண்ணம் கொண்டவங்க தான், இதே கொங்கு வேளாளர் சமூக சகோதரர்கள் மாதிரி நான் எந்த ஜாதியும் எங்கேயும் நிந்திக்க கிடையாது. எடப்பாடியை கிராப்பர்னு அடிப்பேன், அது வேற விஷயம். டி.கே. சிவகுமார், உக்காலிய கவுடா, அவரை ரைடு அடிச்சு என்னது நஷ்டம் தான் வந்தது.
கடைசியா நாங்க மோடிக்கு ஒரு லாபம் வரணுங்கிறதுக்காக எங்க முயற்சியில குமாரசாமி தேவகவுடா இதை கூட்டணிக்குள்ள அண்ணாமலை மூலமா கொண்டு வந்தனால தப்பிச்சு, அல்லது டி.கே. சிவகுமாரை ரைட் பண்ணதுல ஒக்காலியாஸ் எல்லாம் எதிரா போயிருப்பான். எதிரா போயிட்டான் அசம்பிளியில. தோத்த பிறகு இன்னொரு ஒக்காலியா கவுடா குமாரசாமி கவுடாவை கூட்டணிக்கு எங்க டீம் தான் கொண்டு வந்து அண்ணாமலை தான் PL சந்தோஷ் மூலமா மோடிக்காக முடிச்சு காட்டினாங்க. இப்பவும் நாங்க பெருமையா சொல்றோம், நாங்க தான் அதை மோடிக்காக பண்ணி காட்டணும். பிஎம்ஓக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். சோ இந்த இடம் சிவகுமாரை ரைட் பண்ணது அவருக்கு சிம்பதி கொடுத்த மாதிரி எடப்பாடியை ரைட் பண்ணாலும் அவருக்கு ஜார்ஜில அவருக்கு சிம்பதி தான் கொடுக்கும். அதனால அதுக்கெல்லாம் அவர் பயந்தோரும் இல்ல. பாஜக அந்த தப்ப ஹேமந்த் சோரனுக்கு பண்ணிக்கிட்டு டி.கே. சிவகுமாருக்கு பண்ணிட்டு இனிமேல் அந்த தப்பை தொடர்ந்து பண்ண போறதும் இல்ல. அது பட்டும் படாம டச் அண்ட் கோ ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அரசியல் கெயின் என்னங்கிற வச்சுதான் இது ஓடுது. நான் தெளிவா மீண்டும் சொல்றேன், மிரட்டலுக்கு பயந்து ஐயா 24 எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து கூட்டணி போயிருப்பாரு. இப்ப வந்தது அவர் விழுந்துட்டார். கன்னியாகுமரியில இடத்தேர்ல 4வது இடம், கன்னியாகுமரியில மக்களவையில 4வது இடம், அதிமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில 4வது இடம், திருநெல்வேலியில சீமானுக்கு இணையாட்டு, இங்க ராமநாதபுரத்துல இப்படி அவர் விழுந்ததுனால 1/3 இடத்துல 3வது தள்ளின அண்ணாமலை 2/3 இடத்துல 3வது தள்ளிடுவாரோன்னு அண்ணாமலையும் தூக்கி போட்டுட்டு அவர் 2வது இடத்தை உறுதி பண்ண இங்க வந்துட்டாரு. இந்த இடத்துலயும் விஜய் அவர் மதிக்கல. 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு பாஜக போதுன்னு தான் உள்ள வந்தார். சார், இப்ப அன்புமணி வந்து ராமதாஸ் இல்லாம களத்துக்கு போனார்னா நீங்க சொன்ன அந்த 90 தொகுதியில என்ன இம்பாக்டா சார் கிரியேட் பண்ண முடியும்? எந்த சூழ்நிலையில களத்துக்கு போறாருன்னு பார்க்கணும். ராமதாஸோட சேர்ந்து களத்துக்கு போனாதான் அவங்களுக்கு பலம், போனாதான் பலம். அது நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல. அது இல்லாம போனாருன்னா கம்பல்ஷன்ல தான் போறாரு. அப்போ அவருக்குடைய ஆப்ஷன் 10.5 மையமா வச்சு நிற்கிறது. அதுக்கு இன்னைக்குள்ள 2ஆம் கட்ட தலைவர் நிற்பானா அது ஒரு டவுட். யதார்த்தத்தை பேசிடுவோம். அடுத்து விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி போறது, அது விஜய் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி அது அவங்க தான் பலன் நிரூபிக்காத விஜய அன்புமணி விஜய் தான் பேசிக்கணும். அல்லது இந்த ரெண்டும் தன்னை அரசியல் அரங்கத்துக்குள்ள இருந்து வீழ்த்திரம்னு எடப்பாடி 35 எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா கொடுத்து அதை வாங்கிட்டு போறது. ஓகே, இந்த 3ல எடப்பாடி கிட்ட 35 வாங்கிட்டு போறதா லாபம். சார், இப்ப சோசியல் மீடியாலாம் நீங்க கவனிக்கக்கூடியவர், ஆனா பயங்கரமா போட்டு ராமதாஸ் அடிக்கிறாங்களே சார் அன்புமணி ஆட்கள். அந்த இதெல்லாம் நம்மளால பார்த்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கே ஒரு சங்கடமா இருக்கே சார். இவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதலை ஒரு ஐயா மேல நிகழ்த்துறது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தானே சார்? அவரை போட்டியாளர் நினைச்சு பண்றது அன்புமணிக்கே லாபம் இல்லை. எனக்கும் அவருக்கும் என்ன ஏமாத்திட்டாரு. நம்ம 98ல அந்த கட்சியை ப்ரொடெக்ட் பண்ணது நம்ம கடமை செய்தோம். அது அவருக்கு நியாயமா நடக்கல, நன்றி உணர்வோட நடக்கல. இன்னைக்கு நம்ம அவருக்கு நன்றி உணர்வோட இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவரை விமர்சனம் பண்றது அன்புமணிக்கு லாபம் இல்லை. அன்புமணி அதான் சொல்றாரு, கேடர்ஸ் முட்டாள்தனம் பண்றான்னு நினைக்கிறேன். இது அன்புமணி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம நடக்குதுன்னு சொல்றீங்களா? அவர் விமர்சனம் பண்ணி அன்புமணிக்கு என்ன லாபம் வரப்போகுது? எனக்கு அதுல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்கன்னு தோணல. பாமக எம்எல்ஏ அருள் அவரை வந்து நீக்கினது அது வந்து ஒரு பெரிய காமெடி அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன இதுதான், 2 பேரும் சேர்ந்து நின்று பார்கெயின் பண்ணாங்கன்னா வட தமிழகத்துல எடப்பாடிக்கு மஸ்ட் பிரிஞ்சு பார்கெனிங் பண்ணாங்கன்னா அது எப்படி ரூட் எடுக்குன்னு சொல்ல முடியல. இப்ப டாக்டர் ஐயா வந்து இன்னைக்கு முடிவு பண்ணலன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. அவர் வில் பவர் ஓட தான் அவர் அதை சொல்லி இருக்கிறாரு. அன்புமணிக்குள்ள 3 வாய்ப்பையும் நான் சொல்லிட்டேன். டாக்டருக்குள்ள வாய்ப்புகள் வந்து அன்புமணி வாய்ப்பு எப்படி போகுதுன்னு பார்த்த பிறகுதான் டாக்டருக்கு வாய்ப்பு வரும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.